முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சிதம்பரத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை பார்வையிட்ட போது தற்காலிக படிக்கட்டு சரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் இருவர் கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் மே 12 ஆகிய தேதிகளில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் 7வது மாநில மாநாடு ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. செங்கல்பட்டில் காதலை ஏற்றுக்கொள்ளாத மாணவியை இளைஞர் பெட்ரோல் ஊற்றி எரித்த செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பை திரும்ப பெற்ற தமிழக அரசு உயிருக்கு அச்சுறுத்தல் என நீதிமன்றத்தில் சகாயம் ஆஜராக மறுத்துவிட்டார். தெருநாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி கிராம பகுதியில் நடிகர் விஜயின் படப்பிடிப்பு துவங்கியது. நிலுவை ஊதியம் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் கோரிக்கை முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருமுடிவாக்கம் சிட்கோ தொழில்பேட்டையில் உலக வேலையிட பாதுகாப்பு மற்றும் உடல்நல தினத்தை முன்னிட்டு சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமினை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் இன்று தொடங்கி வைத்தார். பயணிகளின் வசதிக்காகவும் கூடுதல் கூட்டத்தை கையாளுவதற்காகவும் பின்வரும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 4 கூடுதல் இருக்கை வகுப்பு பெட்டிகளுடன் அதிகரிக்கப்படுகின்றன. திமுக அரசை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல்வி விகடன் மற்றும் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய +2க்கு பிறகு என்ன படித்தால் எதிர்காலம் எனும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விருப்பம் என்று சுருங்கி விடாதீர்கள், தேடலை விரிவுபடுத்துங்கள் என்று கல்வியாளர் நெடுஞ்செழியன் பேசியுள்ளார். சென்னையில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத கடைகள் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2000 அபராதம் விதிக்க பரிந்துரை செய்துள்ளனர். வணிகர் சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகராட்சி சார்பில் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜூஜுவாடி அருகே தனியார் லே அவுட் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த காட்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் வயது 34, ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவருடைய மகள் சசிகலா வயது 33. இருவருக்கும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் உடலுறவின் போது மனைவி இருந்ததாக கதறி அழுத ஜிம் மாஸ்டர் குறித்து கடைசியில் திடீர் ட்விஸ்ட் நடந்துள்ளது. தேர்தல் மற்றும் கட்சி பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வகங்கள், மருத்துவமனை இணைப்பு கட்டிடங்கள் கட்ட ரூபாய் 119 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. உயிர்ம விவசாயத்தில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். TNPSC மூலம் தேர்வான 151 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கியுள்ளார். மகளிர் விடியல் பயண திட்டம் அறிமுகமானதிலிருந்து தற்போது வரை சென்னையில் மட்டும் சுமார் 132 கோடியே 9 லட்சம் முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பாஜக மையக்குழு கூட்டம் தொடங்கியது. முக்கிய நிர்வாகிகளுடன் தேசிய தலைவர் நட்டா ஆலோசனை நடத்தினார். மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தலைமை முடிவு செய்யும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டுமென செல்வ பிறந்தகை வலியுறுத்தியுள்ளார். மே பிறந்தும் விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை என்பதால் கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் 25% மாணவர் சேர்க்கையை நிறுத்த அரசு திட்டமா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்தியாவில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 13 லட்சம் தெருநாய்கள் உள்ளதாகவும் நாய்க்கடி பிரச்சினைகளால் ரேபிஸ் பாதிப்பும் அதிகரித்து வருவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. தேமுதிக இளைஞரணி செயலாளராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பிக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக நல்லதம்பி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதும் அவர்களை கைது செய்வதும் அவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகிவிட்டது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடக்கும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் நடிகர் விஜய் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து அவர் விமானம் மூலம் மதுரை சென்ற நிலையில் விஜயை பார்க்க காலை முதலே அவரது கட்சியினர், ரசிகர்கள் மதுரை விமான நிலைய பகுதியில் திரண்டனர். இந்த சூழலில் விஜயை பார்ப்பதற்காக பணி நேரத்தில் அனுமதி கேட்டு சென்ற காவலர் சீருடை இல்லாமல் கட்சிக்கொடி அணிந்து கொண்டு விஜயை வரவேற்றுள்ளார். இது குறித்த வீடியோ வைரலாகி விமர்சனத்திற்குள்ளானது.
இந்த வீடியோ ஆணையர் லோகநாதனின் பார்வைக்கு சென்றதை தொடர்ந்து காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு அரசு அனைத்திற்கும் தடை போடுகிறது என்று விமர்சனம் செய்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 5 நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் செயல்படுகின்றன. நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தல். சென்னையில் 10 புதிய கால்நடை மருத்துவமனைகள் தொடங்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை எதிரொலி காரணமாக ஆம்னி பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பள்ளிவாசல் முன்பு பல்லக்கில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை இஸ்லாமியர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை மதியம் 2 மணிக்கு துவங்க உள்ளது. இந்த தேர்வை எழுத 20 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். சிவகிரி அருகே வயதான தம்பதியை கொன்று 15 பவுன் நகை கொள்ளையடித்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம் ஜிஎஸ்டி வரி பாக்கி மற்றும் அபராதம் சேர்த்து ரூபாய் 570 கோடி செலுத்த வேண்டும் என்று ஜிஎஸ்டி ஆணையரகம் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணி அமைக்க தொடர்ந்து வியூகம் வகுத்து வரும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகளை பிரிக்க விஜய் மூலம் திமுக சதி செய்கிறது என்று இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் குறித்து பரப்பப்படும் மத வெறுப்பை தடுத்து நிறுத்துமா மோடி அரசு என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பட்டுக்கோட்டையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்திருப்பதுடன் போலீசாரின் அலட்சியத்தால் குற்றவாளி தலைமறைவாகி தப்பியிருப்பதாகவும் புகார் எழுந்துள்ள நிலையில் 17 வயது சிறுமியை சீரழித்த தொழிலதிபர் குற்றவாளியை காப்பாற்றுகிறதா போலீஸ் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதல் முறையாக மல்டி ஆக்சில் சொகுசு பஸ்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. சென்ட்ரலில் இருந்து ராஜஸ்தான் மாநிலம் பகத் கி கோதி ரயில் நிலையத்துக்கு விரைவு ரயில் சேவையை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ள கோபிநாதம்பட்டியில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பணம் எடுத்து வருகின்ற நிலையில் நேற்று காலை அப்பகுதி பொதுமக்கள் ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்றனர். அப்போது அந்த ஏடிஎம் எந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஐபிஎல்லில் மாபெரும் சாதனையில் சூரியகுமார் யாதவை பட்லர் முந்தியுள்ளார். T20 கிரிக்கெட்டில் சச்சின் தெண்டுல்கரின் வாழ்நாள் சாதனையை சாய் சுதர்சன் தகர்த்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளி விலையில் கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,755 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.